லைஃப்பில் ஒரு வாட்டி எப்படியாச்சும் இந்த லவ்வர்ஸ் எல்லாமே ஐஃபில் டவர் கிட்ட போய் ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்து போஸ்ட் பண்ண நினச்சிருப்பீங்க. பட் இப்படிப்பட்ட ஐஃபில் டவரை 2 வாட்டி ஸ்கிராப்பில் ஒருத்தன் விற்றுருக்கான். எஸ், ஸ்கிராப்பில் போட்டிருக்கான். இது டே 2 ஆஃப் 30 days சேலஞ்ச். இப்படிலாம் கூட ஏமாத்தலாமா? வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் பிரெஞ்ச் கவர்மெண்ட் ஐஃபில் டவரை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் அதோட மெயின்டைன் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அண்ட் தென் அது மட்டும் இல்லை, ஐஃபில் டவர் வந்து ஐயனால செய்யப்பட்டனால அது டிகே ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு 1925ல் விக்டர் லூசிங் சொல்லப்படுறவன் என்ன பண்ணியிருக்கான், 10 ஸ்கிராப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஐஃபில் டவர் விற்க போறேன்னு சொல்லியிருக்கான். அவன் பிரெஞ்ச் கவர்மெண்ட்ல இருக்க ஒரு ரீப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றான். அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய கவுண்டர்ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் ஃபார்ஜரி சைன்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி 10 பேர்த்துக்கிட்ட வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்றான். ஸோ அந்த 10 பேர்த்துல இருக்கிற ஒருத்தன் அந்த வலையில மாட்டுறான். பொதுவாக ஸ்கேம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பிகாஸ் அசிங்கமா இருக்கனால. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கேம் ஆன வந்து வெளியே சொல்லிக்கல. மறுபடியும் விக்டர் 2வது முறையா அந்த ஐஃபில் டவர் விற்றுருக்கான் இன்னொருத்தங்கிட்ட. ஆனால் எப்படியோ அந்த 2வது விற்கும் போது அவன் மாட்டிக்கிறான்.